Hi friends, welcome to SRIAS Academy. Max questions previous year questions கேட்டிருப்பாங்க இல்லையா? ஒரு 25 கணக்குகள் வந்து ஒரு பேப்பர்ல இருக்கும். ஸோ அந்த 25 கணக்குமே நம்ம அப்படியே ஒரு செட் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 3 கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். இது வந்து கொஷின் செட் 4. 25 சம்ஸ் சூப்பராக படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இருக்கிற சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்களோட வருமானத்தில் 10% அதிகரித்து அதுக்கப்புறம் 10% குறைச்சாங்கன்னா அவங்களோட வருமானத்தில் எவ்வளோ இழப்பு ஏற்படும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100. இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 10% அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகரிக்குதுன்னா ப்ளஸ் வச்சுக்கோங்க 10. 10% குறைக்கப்படுது, அப்போது மைனஸ் 10. ப்ளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10 வரும் இல்லையா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ 100 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 1 இருக்கும். ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு -1 கிடைக்குது. ஓகேவா? அப்போ 1% குறையுது. அதை தான் இந்த மைனஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. 1%ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த சம்ம நீங்கள் வேறு எப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வருமானத்தை 100 ரூபா அப்படின்னு ஜஸ்ட் வச்சுக்கோங்க. 100 ரூபாவில் 10% அதிகரிக்கிறாங்க. 100 ரூபாவில் 10% எவ்வளோ? 10 ரூபா. அப்போ 110 ரூபாயா ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து 10% குறைக்கிறாங்க. அப்போ 110ல் 10%ங்கிறது எவ்வளோ? 11 ரூபா. 110ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 99. அப்போ எவ்வளோ இழப்பு ஏற்படுது அவங்களுக்கு? 100ல் 99 போச்சுன்னா 1. ஸோ 1% வந்து அவங்களுக்கு இழப்பு குறையுது. ஓகேவா? இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.5 மேலே காமனாக இருக்குது. அப்போ 6.5 வெளில எடுத்துடலாம். 4.7 ப்ளஸ் 5.3 வந்துடும். டிவிஷனில் 1.3 காமனாக இருக்கா? ஸோ 1.3 வெளில எடுத்துட்டோம்னா 7.9 மைனஸ் 6.9 இருக்குது. ஸோ இதை அடித்தோன்னா 13 65 இல்லையா? பாயிண்ட்டு வந்து கேன்சல் ஆகிடும், அது பிரச்சனை இல்லை. ஸோ 5 இன்ட்டு 4.7 ப்ளஸ் 5.3ங்கிறது 10. 7.9 மைனஸ் 6.9னா 1. 5 இன்ட்டு 10 50. ஓகேவா? ஜஸ்ட் காமனாக இருக்க டேர்ம்ஸை வெளில எடுத்துட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்குது. ஸோ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 16ங்கிறது என்னது? 4 ஸ்கொயர் தானே? ஸோ அதை நான் 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா எப்படி எடுத்து எழுதலாம்? a plus b into a minus bன்னு எழுதலாம். ரைட்டா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதலாம். ஓகே, அதனால தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இப்போ என்னவா எழுத போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுத போகிறோம். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டிவிஷனுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இதை ரிவர்ஸில் எழுதிடலாம். ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 4ம் எக்ஸ் ப்ளஸ் 4ம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ் மைனஸ் 4ம் எக்ஸ் மைனஸ் 4ம் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. ஓகே, மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னது? மிகப்பெரிய 6 இலக்க எண் 9,99,999. ஓகேவா? இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். ஓகே, இது வந்து அதிலிருந்து இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? இந்த 3 நம்பராலையும் 24, 15, 36ஆல் மீதியின்றி வகுப்படுறது. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நம்பராக இருக்கும். எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 24, 15, 36. இதுக்கு
எல்சிஎம் எடுப்போம். ஓகேவா? 8 3 24, 5 3 15, 12 3 36. அகைன் 2ஆல் பண்ணலாம். அப்படி 2. ஓகே. 2 6, 6 2 12, 12 2 24, 24 5, 120, 120 × 3 360. ஓகேவா? எல்சிஎம் எவ்வளோ கிடைக்குது? 360 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண் இருக்கு இல்லையா, 99999. ஓகே, இதை நம்ம 360ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா, இதால் நம்ம டிவைட் பண்ணுவோம். பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 279 வருது. ஓகேவா? 279 வந்து ரிமைண்டராக கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 999லேருந்து 279 கழிச்சோம் அப்படின்னா 24 15 36 இந்த 3 நம்பராலையும் மீதி இல்லாமல் அந்த நம்பர் வகுப்படும். அவ்வளோதான். ஸோ 9ல் 9 போச்சுன்னா 0, 9ல் 7 போச்சுன்னா 2, 9ல் 2 போச்சுன்னா 7. ஓகே, கொடுத்துருக்க 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னதோ அதில் அந்த எல்சிஎம்மால் வகுத்துடுறோம். வகுத்துட்டு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அந்த ரிமைண்டரை எடுத்துகிட்டு வந்து இந்த பெரிய நம்பர்லேருந்து கழிச்சு எழுதிட்டோம்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன? ஓகே, ஒரு ரெக்டாங்கிள், ஒரு காகிதத்தாள் வச்சிருக்காங்க. 168 மில்லிமீட்டர் அண்ட் 196 மில்லிமீட்டர்ல இருக்கு. மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக அவங்க வெட்ட விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னதுலேயே நம்ம இது என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே அந்த சதுரத்தோட பெரிய சதுரத்தோட சைஸ் கிடச்சிடும். ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது, 168 196. இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 196 பெரிய நம்பரை உள்ளே வச்சுக்கோங்க, 168ஆல் அதை டிவைட் பண்ணுங்கள். 196ல் 1 டைம் வருமா? ஸோ 16ல் 8 போயிடுச்சுன்னா 8, இங்கே 8 இருக்கும், 8ல் 6 போச்சுன்னா 2. அகெயின் என்ன பண்ணணும், இந்த 168 இங்கே கொண்டு வரணும், அதை 28ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 6 டைம்ஸ் பண்ணுவோம். 6 8 48, மீதி 4 இருக்கும், 6 2 12, 12 4 16. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. எந்த நம்பரால் வகுக்கிறப்ப 0 வந்துச்சோ அந்த நம்பர் தான் HCF. 28ஆல் வகுக்கிறப்ப தான் 0 வந்துச்சு. அப்போ HCFோட வேல்யூ 28. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சரும் கூட, 28 மில்லிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இரு எண்களின் மீசீமா 432, மீபோவா 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? HCF into LCM is equal to those two numbers. 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா அது அதோட HCFையும் LCMையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 432 36 × 432 is equal to ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 36, ஒரு 36 36, 3 36 108. அண்ட் இதை அடித்தோம் அப்படின்னா 1 3 3, 4 3 12, அகெயின் 4 3 12. ஓகே, அப்போ இன்னொரு நம்பர் 144. தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான்.
நிறைய சம் வந்து மேக்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ தான் டைமும் கீப் அப் பண்ண முடியும். அண்ட் கொஷின்ஸில் என்னென்ன சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ட்விஸ்ட் தான் வச்சுருப்பாங்க, அதையும் கவனமாக பார்த்து போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 24x²y, 36xy², 48xy. இதுக்கு LCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 24 ஃபஸ்ட்டு நம்பருக்கு பண்ணுவோம். 24, 36, 48. 12, 24. 6 நாள் 24. ஓகேவா? 6 நாள் 24. ஸோ 2 × 3ன்னு எழுதலாம் 6. 4க்கு வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, 6 நாள் 24ன்னு எழுதலாம். ஓகேவா? இதை 2 × 3ன்னு எழுதலாம் 6. 4 வந்து 2 × 2ன்னு எழுதலாம். அவ்வளோதான். 9 நாள் 36. ஸோ 3 × 3, 2 × 2. 16 3 48. ஓகேவா? 16 3 48. ஸோ 16ங்கிறது 2^4. 4 தடவை 2 பெருக்குன்னா 16 வரும். 3. ஓகேவா? என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 2³ × 3, 2² × 3², 2^4 × 3ன்னு இருக்குது. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்போ இந்த நம்பர்ஸில் என்ன பண்ணணும்? எதுக்கு பவர் அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2^4 × 3². இதுதான் 24, 36, 48க்கான எல்சிஎம். ஓகேவா? 16 × 9 which is 144. இது நீங்கள் டானா வகுத்தலையும் போட்டுக்கலாம். 24, 36, 48ன்னு இப்படியும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் வந்து 144ன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் என்ன கான்செப்ட்? பேஸில் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால எடுத்து எழுதிடுறோம். எக்ஸோட பவர் எதுக்கு அதிகம்? இதில் தான் x² இருக்குது, அதனால் x² போடுறோம். ஒய்யோட பவர் எங்கே அதிகம்? இங்கே y² இருக்குது. ஸோ 144x², y². இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? நூற்றி 10:8 என்ற விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். 10:8 என்ற விகிதத்தில்னா அப்போ மொத்தம் எத்தனை பங்குகள்? 10 + 8ங்கிறது 18. ஓகேவா? அப்போது 18ல் 10 பங்கு 180க்கு என்ன? அதே போல் 18ல் 8 பங்கு 180க்கு என்ன? இது எடுத்து எழுதுனா போதும். ஸோ 18க்கும் 180 அடிச்சோம்னா 10 வருமா? அதே மாதிரி இங்கே 10 வரும். 10 × 10 100, 8 × 10 80. 100:80 தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பேஜஸ் என்ன இருக்குது, அதில் இருக்கிற அந்த லைன்ஸ் எத்தனை இருக்குது. ஸோ ஒரு புக் இருக்குன்னா அதில் 70 பேஜ் இருக்குன்னா ஒரு பேஜுக்கு 30 வரி அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போது பேஜுக்கு 20 வரி அடித்தாங்க அப்படின்னா என்னாகும்? வரிகள் வந்து குறையுது. ஓகேவா? வரிகள் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கங்கள் வந்து என்ன ஆகும்? அதிகரிக்கும். ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இது வந்து எதிர்மாறலில் இருக்குது. ஸோ 70 × 30 = 20 × x எழுதலாம். ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 35 வரும். 35 × 3 3 15, மீதி 1 3 9 9 105. ஸோ 20 வரிகள் அப்படின்னு அச்சிடப்பட்டால் 105 பக்கங்கள் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஒரு அலுவலகம் 9 AM மணிக்கு தொடங்கி 5:30 PM மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9க்கு ஆரம்பித்து 5:30 வரைக்கும் இருக்குது. அப்போ மொத்தம் ஒரு 8.5 மணி நேரம் வந்து என்ன பண்ணுறாங்க? வேலை நடக்குது. இடையில ஒரு 30 நிமிஷம் பிரேக்கு விட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரேக்குக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 30 minutes is to 8.5 hours.
ரேஷியோங்கிறது ஒரே இதில் எழுதணும், நீங்கள் ஒரே யூனிட்டாக இருக்கணும். ஸோ நான் 30 minutes இதையும் மினிட்டாக மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இதை வந்து நான் 8 × 2 16, 16 + 1 17/2ன்னு எழுதிடுறேன். ஹவர்ஸை மினிட்டாக மாற்றுறதுக்காக 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இதுவும் மினிட்ஸாக மாறிடுச்சு. இதை கேன்சல் பண்ணோம்னா 13 வரும். ஸோ ரெண்டுலேயும் 30 இருக்கா, 30 எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா 1:17 தான் பேலன்ஸ் இருக்கும். இந்த கொஷனுக்கான ஆன்சர் 1:17. நார்மல் ரேஷியோ தான், பட் யூனிட்டை வந்து சேமாக வச்சுக்கணும் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ PNR/100ன்னு தெரியும் இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ ஃபார்முலா. இவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இப்படி உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போது அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல் இன்னொரு தடவை கூட்டிக்கணும், அப்போ அமௌண்ட்டு கிடச்சிடும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 + P, which is P × 1 + N × R/100. அவ்வளோதான். டேரெக்டாக இந்த ஃபார்முலாவாகவும் நம்ம போட்டுக்கலாம் அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு. இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், PNRோட ப்ளஸ் இன்னொரு தடவை P ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே இப்போ அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, இயர்ஸும் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. நம்மளை அசல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 10,050 இஸ் ஈக்குவல் டு P தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். 5 ஆண்டுகள் 10% வட்டி விகிதம். ஓகேவா? 50, ஸோ 1/2. ஓகே, இப்படி வரும். P இஸ் ஈக்குவல் டு 2 + 1 3, 3/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? 10,050. இந்த 3/2 இங்கிட்டு வரப்போ 2/3 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு P. இதை அடித்தோம் அப்படின்னா 33 3 99, மீதி 1 இருக்கும், 5 3 15 0. ஓகேவா? இன்ட்டு 2 இருக்குது. அப்போது 6,700 தான் அசல். இந்த கொஷனுக்கான ஆன்சர் 6,700 ரூபாய் தான். ஓகேவா? இவங்க வந்து ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஷனுக்கான ஆன்சர் அசல் 6,700 ரூபாய். ஓகேவா? இந்த 3,350ங்கிறது வந்து என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. 6,700 + 3,350 ஆட் பண்ணி பாருங்கள், 10,050 கிடைக்கும். ஓகேவா? இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக அசல் என்னன்னு கேட்டாங்கன்னா அது 6,700 ரூபா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 3,350. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ரூபாய் 2,000க்கு ஆண்டுக்கு 5% 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே போட்டுடலாம். என்னது, 2,000 ரூபாய்க்கு 10%ங்கிறது 200 ரூபாய். ஸோ 5%ங்கிறது அதில் பாதி 100 ரூபாய். 1 வருஷத்துக்கு 100 ரூபாய், 2 வருஷத்துக்கு அப்போ 200 ரூபாய். ஆன்சர் 200 ரூபாய். ஸோ தனி வட்டி ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 போட்டோன்னா 2,000 ரூபாய், 2 வருஷம் 5% வட்டி. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 10, 20 × 10 200. ஓகேவா? தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ரூபாய் 1,600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1,852.20 ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டி கணக்கு. ஓகேவா? கூட்டு வட்டியில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இயர்ஸ் தான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கூட்டு வட்டியில் amount is equal to P into 1 plus R/100 whole power n. இது ஃபார்முலா இல்லையா? அப்போ அமௌண்ட் எவ்வளோ வந்து தெரியும், 1,852.2. அசல் வந்து 1,600. 1 plus 5% n நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 100 + 5 105, 105/100ன்னு வரும். ஓகே, 1,852 புள்ளி எடுத்துகிட்டு இங்கே நான் இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகே,
105/100ங்கிறத எப்படி எழுதலாம்? அடித்தோன்னா 5ஆல் அடித்தோன்னா 21/20 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா 2ஆல் ஃபஸ்ட் அடித்தோன்னா 8000, 9 2 18, 2 4, 6 2 12, 1 1. ஓகே, 9261 8000 இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் க்யூபோட வேல்யூ. 20 க்யூப் 8000. ஓகேவா? 21 க்யூப் 9261. ஸோ 21/20 ஹோல் க்யூப்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n. பேஸ் வந்து எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போது பவர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள். ஓகே, இதுக்கு தான் மெயினாக நம்ம க்யூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 30 நம்பர்ஸ் வரைக்குமாவது படித்து வச்சிட்டோம்னா பார்த்தோன்னே டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இல்லைனா 9261 பார்த்தோம்னா இது எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வரும். ஓகே, பாயிண்ட் எல்லாம் வச்சுட்டு இருப்போம். பர்ஃபெக்ட் க்யூபுங்கிறத பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுட்டு சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தொகைக்கு வந்து உங்களுக்கு அந்த கூட்டு வட்டி ஃபார்முலா மாதிரியே தான் வரும். ஓகேவா? பாப்புலேஷன் 2018 கொடுத்துட்டு 2016 கேட்குறாங்க. ஓகேவா? 1 + r/100 எத்தனை வருஷம்? 16க்கும் 18க்கும் 2 வருஷம். ஸோ 238,765 இஸ் ஈக்குவல் டு 2016ஓட பாப்புலேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + 6% ஹோல் பவர் 2. ஓகே, அப்போ பி 2016 இது என்ன வரும்? 106, 100 + 6 106, 106/100ன்னு வரும். இப்போ இந்த பக்கம் வரப்ப இன்வர்ஸில் வரும். ஸோ 100/106 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 தடவை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது? பாப்புலேஷன் 2,12,500 வருது. ஓகேவா? இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டத்தோட டயமீட்டர் 21 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயமீட்டர்னா 2 டைம்ஸ் r இல்லையா? அப்போ r is equal to d/2 which is 21/2. வட்டத்தோட ஆரம் 21/2. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. 2 × பையோட வேல்யூ எவ்வளோ? 22/7. ஆரோட வேல்யூ 21/2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 2 22, 3 21, 3 × 11 33, 33 × 2 66. 66 சென்டிமீட்டர் சுற்றளவு தான். ஸோ சென்டிமீட்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பை காண்க. ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? புறப்பரப்புக்கு 4πr². டி கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். அப்போது ஆர் எவ்வளோ? அதில் பாதி 7 சென்டிமீட்டர். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 22/7ங்கிறது பையோட வேல்யூ. 7 ஸ்கொயர்னால 7 × 7 போட்டுக்கிறோம். கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 7 88 × 7 வரும். 8 56 மீதி 5, 8 56 61. ஸோ 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் 616 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின். டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ எத்தனை நாளில் முடிப்பார் ஒரு வேலையை? 24 days. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். ஏ பியும் சேர்ந்தாங்கன்னா 6 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போது பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கொஷின். ரொம்ப சிம்பிளாக இதை போட்டுடலாம். ஓகேவா? என்ன பண்ணணும்? இப்போ பி மட்டும் தனியாக மொத்தமாக இருக்கிறதுல கொடுத்துட்டு அதில் ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இப்போ இன்னொரு டேர்ம் என்ன அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் அப்படியே பெருக்கி மேலே போட்டுக்கோங்க. ஓகேவா? 24 × 6. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அதை கீழே போட்டுக்கோங்க. 24ல் 6 போச்சுன்னா 18.
ஒரு 6 3 18 ஒரு 3 3 8 3 24. அப்போது பி வந்து 8 நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவார். ஓகேவா? மேலே வந்து அந்த 2 டேர்ம்ஸையும் பெருக்கிக்கணும், கீழே அதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதணும். இப்படி பண்ணோன்னா தனியாக பி எவ்வளோ நாளில் அந்த வேலையை செஞ்சார் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலையை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்து எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ எடுத்துக்கிற டைம் எவ்வளோ? 15 minutes. அண்ட் பி எடுத்துக்கிற டைம் வந்து ஏ + 3. ஓகேவா? ஏ எவ்வளோ செய்கிறாரோ அதை விட ஒரு 3 நிமிஷம் அவங்க கூட தான் செய்கிறாங்க. அப்போ 15 + 3 பி வந்து 18 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே கொஷின் என்ன உங்களுக்கு? ஒரு சேர் செய்யறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 22 சேர் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாகங்களை பொறுத்துறதுக்கு. ஓகே, அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஏ பி கொடுத்துட்டாங்களா, அப்போ ஏ + பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா அதே மாதிரி தான். இது ரெண்டு என்ன பண்ணணும்? 15 × 18 டிவைடட் பை 15 + 18. ஓகேவா? இது ஆக்சுவலாக எப்படி வரும்னா, நம்ம இவங்களோட ஒர்க் வந்து 15 minutes இல்லையா? அப்போ 1/15 எழுதுவோம், அப்போ 1/18 எழுதுவோம். ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் 18 × 15 டிவைடட் பை 15 + 18 வரும். அது வந்து நம்ம தலைகீழாக இதில் எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஏ + பி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 18 + 15ங்கிறது 33. 15 × 18 அடித்தோன்னா 11 3s are 33, 5 3s are 15. இது அப்படியே வச்சுக்கோங்க. 5 × 18 டிவைடட் பை 11 வச்சுக்கோங்க. ஓகே, கொஷின் என்னது? இது ஒரு சேர் செய்கிறதுக்கான டைம் தான் வந்து இது. அப்போது 22 சேர் எப்படி செய்வாங்க அப்படின்னா 22ஆல் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். 22 × 5 × 18 டிவைடட் பை 11. இது அடிச்சோன்னா 2 டைம்ஸ் அடிச்சிடலாம் இல்லையா? அப்போது 2 5 10, 10 × 18 180. 180 minutes வந்து ஆகும் இவங்க செய்கிறதுக்கு. ஏபியோட டைம் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க, கீழே ப்ளஸ் பண்ணி எழுதிருங்க. எழுதிட்டு இது ஒரு சேர் செய்கிறதுக்கான டைமு, 22 சேர் செய்கிறதுக்கான டைமுங்கிறப்ப 22ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவனவற்றில் எது உண்மை? ஏ என்பவர் பியின் சகோதரர் எனில் பி என்பவர் ஏயின் சகோதரர். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து பியோட சகோதரர் விச் இஸ் பிரதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பி இப்போ சகோதரர்னு சொல்லிட்டதுனால இவங்க வந்து கன்ஃபார்ம் மேல்னு தெரியுது. இது பையனாகவும் இருக்கலாம், மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேவா? இது இவங்க அண்ணன், இது தம்பியாகவும் இருக்கலாம், இல்லை தங்கச்சியாகவும் இருக்கலாம். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க? பி என்பவர் ஏயின் சகோதரர்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த சென்டென்ஸுங்கிறது ட்ரூ கிடையாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்லிட்டாங்க? ஏ வந்து பியின் சகோதரர் அப்படின்னு சொன்னதுனால இவங்க மேல்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இது அவங்களோட தம்பியாகவும் இருக்கலாம், இல்லை தங்கச்சியாகவும் இருக்கலாம். அப்போது இதை சகோதரர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிஏ. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது, தப்பு. செகண்ட் சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க? ஏ பியை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ லவ்ஸ் பி, பி லவ்ஸ் சி. ஓகே, பி சியை விரும்புகிறாங்க அப்படின்னா ஏ சியை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. அது இதில் ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, ஏக்கும் சிக்குமான ரிலேஷன் அதில் இல்லை. ஓகேவா? ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஏங்கிறது பிக்கு ஈக்குவல் இல்லை, பிங்கிறது சிக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஏங்கிறது சிக்கு ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிறது ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, பி வந்து ஒரு 6. ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஓகே, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் ஷோராக சொல்ல முடியாது.
ஆன்சர் வந்து none of the 3. பிளட் ரிலேஷன் கொஸ்டின் பாருங்க. M என்பவர் N-இன் மகள். இவங்களோட டாட்டர் தான் யாரு? N-ஓட டாட்டர். N-இன் மகன் O. N-ஓட சன் வந்து O. O P-இன் அப்பா ஆவார். ஸோ இவங்களோட சில்ட்ரன்னா P. ஓவோட குழந்தை P. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ P-க்கும் N-க்கும் என்ன தொடர்பு? N-ஓட பையனோட குழந்தை தான் P. ஸோ P-க்கு N பாட்டி, கிராண்ட் மதர். ஓகே, பட் எக்ஸாக்டாக வந்து நம்ம இதை கிராண்ட் மதர்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் இங்கே இருக்கிறதுனால நம்ம பாட்டின்னு போடுறோம். ஓகேவா? இது மேலா ஃபீமேலான்னு கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, இவங்களோட பையன் பொண்ணு, இவங்களோட குழந்தை இது. ஓகேவா? பட் இந்த ஆப்ஷனில் பாட்டின்னு இருக்கிறதுனால நம்ம பாட்டி போடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஈரிலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் டிஜிட்டில் இருக்க 7 நம்ம சேர்த்துக்க மாட்டோம். எதுலலாம் 7 இருக்கும்? 17, 27, 37, 47, 57, 67, 77, 87, 97. ஓகேவா? ஈரிலக்க எண் தான். ஸோ அதோட முடிஞ்சிடும். அடுத்தது வேறு எங்கெல்லாம் 7 வரும்? 71, 72, 73, 74, 75, 76, 77 போடக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே சேர்த்துட்டோம் 77. ஓகேவா? அப்போ அதை இங்கே சேர்க்காதீங்க. 78, 79. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை 7 இருக்குது? 9 7 ப்ளஸ் இங்கே ஒரு 7 இருக்குது இல்லையா? அப்போ 10 7 இருக்குது. இதில் 9 7. 9 7 கிடையாது, இந்த தான் நம்ம விட்டுட்டோம். ஸோ 8 7 இருக்கும். ஓகே, அப்போ 18 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 8000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ கூட்டு வட்டி தனி வட்டி 2 வருஷத்துக்கான ஃபார்முலா எவ்வளோ? டிஃப்ரென்ஸுக்கு P into R/100 whole square. P-ஓட வேல்யூ 8000, R-ஓட வேல்யூ 10% டிவைடட் பை 100. ஸோ அப்படியே அடிச்சிட்டோம் அப்படின்னா சாரி இன்னொரு 100 இருக்கு இல்லையா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 80 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது என காண்க. ஓகே, இந்த சீரீஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 89, 78, 86, 80, 85, 82, 83 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் சீரீஸ். ஓகேவா? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் உள்ள சீரீஸ். இப்போது 78, 80, 82 இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 78ஓட 2 கூட்டினோம்னா 80 வரும். 80ஓட 2 கூட்டினோம்னா 82 வரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ்னு ஆக்சுவலாக பார்ப்போம். 89ல் 86னா -3 இருக்குது. 86க்கும் 85க்கும் -1 இருக்குது. 85க்கும் 83க்கும் -2 இருக்குது. ஸோ இதில் மாறி இருக்க நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 86. இதுக்கு பதிலாக 87ன்னு போட்டு பாருங்கள். 89க்கும் 87க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? -2. 87க்கும் 85க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? -2. ஓகேவா? 85க்கும் 83க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? -2. புரிஞ்சா? ஸோ 86 தான் தப்பு. அந்த இடத்துல 87 இருக்கணும். ராங் டேர்ம் 86. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 300 7ஆல் வகுங்க, 600 7ஆல் வகுங்க. ஓகேவா? வகுத்தோன்னா அதில் கிடைக்கிற அந்த கோஷன் இருக்கு இல்லையா, ஈவு, அதை மட்டும் எடுத்து எழுதுங்க, மற்றதை கன்சிடர் பண்ண வேண்டாம். வகுத்தோன்னா 4 28, மீதி 2 வரும், 7 14, 42 இருக்குது. இங்கே 8 56, மீதி 4 இருக்கும், 5 35. ஸோ இந்த 85லேருந்து 42 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 43. 300க்கும் 600க்கும் இடையில 7ஆல் வகுப்படுற மீதியின்றி வகுப்படுற நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 43 தான் சரி. லாஸ்ட் கொஷன். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்?
ரொம்ப சிம்பிள். ஒரு கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிளாக் இருக்குது, 1 மணிக்கு 1 தடவை, 2 மணிக்கு 2 தடவை, 3 மணிக்கு 3 தடவை. ஸோ அத்தனை தடவை மணி அடிக்குது. அப்போது ஒரு நாளைக்கு அந்த கடிகாரத்தில் எத்தனை தடவை சவுண்ட்ஸ் வரும்? ரொம்ப சிம்பிள். கிளாக்கில் எத்தனை டைம் இருக்கும்? 1லேருந்து 12 வரைக்கும் போட்டிருப்பாங்க. அப்போ 12க்கு அப்புறம் திரும்ப 1, 2 அப்படி தானே அடிக்கும். அப்போது ஒரு நாளையில் 24 மணி நேரம் இருக்குது. அப்போது 2 செட் அடிக்கும். ஓகேவா? இப்போ 2 செட் வந்து இந்த 1லேருந்து 12 டைம்ஸ் வரைக்கும் அடிச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம இன்ட்டு 2 போட்டுக்கிறோம். 2 இன்ட்டு 1 + 2 + 3 + 12 வரைக்கும் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? ஜஸ்ட் சீரீஸில் n × n + 1/2ன்னு போட்டுடலாம் இல்லையா? அப்போ n இங்கே எவ்வளோ? 12. 12 இன்ட்டு 12 + 1 13 / 2 2 கேன்சல் பண்ணிடலாம். 12 × 30 156. ஒரு நாளைக்கு அந்த கடிகாரம் 156 முறை மணி அடிக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். 25 கொஷின்ஸ் சூப்பராக பார்த்து முடிச்சிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் எவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ மேக்ஸிமம் ஒரு 100 கொஷினாவது அட்லீஸ்ட் செட் வைஸ் நம்ம சால்வ் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.